ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த தமிழ் வழியில் வந்து பயின்றதுக்கான சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசு வேலை நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. அதனால் வந்து உங்களுடைய வாய்ப்பு வந்து நிறைய பேர் விட்டுருப்பீங்க. தயவுசெய்து இந்த தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து வாங்குறது, எங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிற மெத்தட்லாம் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே வந்து நடந்துகிட்ருக்கு. இது ஜூலை 31 வரைக்கும் நடக்கும். இந்த கான்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போவே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா 31 வந்து பார்த்திங்கன்னா முடியும், ஜூலை 31. எப்படி வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு ஆள் வந்து தேர்ந்தெடுப்பேன்னு வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுவேன் வீடியோவில். அது வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ண மாட்டேன், சாஃப்ட்வேர் மூலிமா செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் தான் இன்றைக்கி பார்ப்போம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் பார்ப்போம். ஏன்னா ஒரே வீடியோவில் 2 மெத்தட்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குழப்பம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிக்கலாம், அந்த ஸ்கூலில் போய்ட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கிற முடியும். ரெண்டாவது, நீங்கள் வீட்டில் இருந்தபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கலாம். ஆனால் வந்து ஒரு 10 டேஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வீட்டில் இருந்தே தான் நான் வந்து வாங்குவேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் அலையணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் 10 டேஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். வீடியோ அதுக்குன்னு தனியாக மேக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழி கல்வி பயின்றதுக்கான சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு இன்ஸ்டியூட், அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து 10th 12th வந்து எங்கே முடிச்சிங்களோ அதை வந்து இப்போ போடணும். உங்களுடைய பேர் வந்து போட்டுக்கோங்க. எப்போ வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சிங்க அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. அதையும் போட்டு தலைமை ஆசிரியரோட கையொப்பம், பள்ளியின் சீல் இருக்கணும். இது இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா செல்லும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய 10th படித்த ஸ்கூலுக்கு போய்ட்டு உங்களுடைய மார்க் ஷீட்டு, அதாவது ட்ரான்சாக்ஷன் சர்டிஃபிகேட்டும் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டும் நீங்கள் வந்து புயல கொண்டு போகணும். ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்மையும் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் ஹெச்எம், அதாவது ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க ஆஃபீஸ் ரூமில், அவங்கள்ட்ட போய்ட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி அதை சீல் வச்சு கொண்டு வந்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப்புக்கும் இதை வந்து கேட்பாங்க. அடிஷ்னலாக நீங்கள் இதை இணைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மார்ட் வாட்ச் வழங்குறது நீங்கள் கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.